ஃபைனலி ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேத்துக்கு ரிலீஸ் ஆச்சு. இன்னும் எல்லா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி தரமான ஒரு ட்ரெய்லரா பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம். டேரக்டர் வினோத் வந்து இந்த படம் பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கான கிளியரான ஆன்சர் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அதுக்கான கிளியரான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. பகவான் கேசரி படத்துல வரக்கூடிய ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துலயுமே இருக்கு. அது எல்லாமே பார்த்தா ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பகவான் கேசரி படத்தோட ரீமேக்கா இருக்க போறது கிடையாது. இதுக்குள்ள வினோத்தோட இன்புட்மே நிறைய இருந்திருக்குங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பகவான் கேசரி படத்துல பாலையாவோட கேரக்டரும் ஸ்ரீலீலாவோட கேரக்டரும் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துல தளபதியோட கேரக்டரும் அமிதாப் பச்சனோட கேரக்டரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மத்த எல்லாருமே இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து அந்த பகவான் கேசரி படத்துக்கு கூட ஒத்து போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பகவான் கேசரி படத்துல இன்டர்வெல் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஃபைட் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபேக்டரி செட்டப் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர்லயுமே காமிச்சிருக்காங்க. சேம் அதே செட்ல போய் எடுத்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல தளபதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அடிச்சுட்டு ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசுற மாதிரி இருக்கு. இதா பார்த்தா படத்தோட இன்டர்வெல் சீனா இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு கட்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்துட்டு மமிதா பேச்சிட்ட இந்த வருஷமாவது இந்த ஆர்மி ஆபீஸ் அப்ளிகேஷனுக்கு கையெழுத்து போட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதே மாதிரி தான் பகவான் கேசரி படத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாவோட அப்பாவா பார்த்தோன்னா சத்குமார் வருவாரு. அவருடைய ஆசை வந்து பார்த்தோன்னா ஸ்ரீலீலாவை எப்படியாச்சும் ஒரு ஆர்மி ஆபீசரா ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி கனவு கனவு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சரத்குமார் இறந்துருவாரு. அந்த ஆசை பாலையா வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். சோ இந்த படத்துல மமிதா பேஜோட அப்பாவா பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி பாலையாவுடைய இன்ட்ரோ சீன் வந்து பார்த்தோன்னா பகவான் கேசரி படத்துல ஒரு ஜெயிலுக்குள்ள இருந்து அவர் சண்டை போற மாதிரி தான் அவரோட இன்ட்ரோ சீன் வந்து இருக்கும். அதே மாதிரி சேம் சீன் தான் இந்த படத்துலயுமே இருந்திருக்க போகுது. இந்த படத்துலயுமே தளபதி வந்து பார்த்தோன்னா ஜெயிலுக்குள்ள தான் இருக்காரு. அங்க இருந்து தான் தளபதியோட இன்ட்ரோ சீன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. சோ இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே பகவான் கேசரி படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரீமேக் பண்ணிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் பாத்தீங்கன்னா மெயினா அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் பகவான் கேசரி படத்துல வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ரொம்ப நார்மலான ஒரு கார்பரேட் வில்லனா இருப்பாரு. இந்த படத்துல பாபி டியோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான வில்லனா வராருங்க. இந்தியாவை எப்படியாச்சும் அழிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்கிற ஒரு கைதியா வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோல் வராரு. அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு. சோ கண்டிப்பா இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா பாபி டியோல் வந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த வில்லன் ஏரியாவை பார்த்தா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்துட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இருந்தாலும் ஒரு ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வருது போல. நாட்டுல வர மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்காக பார்த்தா தளபதி வந்துட்டு பாலிடிக்ஸ்குள்ள போற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரவேன் மேல நிக்கிறாரு. அந்த கேரவேன்ல கொடி வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. தளபதியோட போட்டோ போட்டு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பாலிடிக்ஸ் விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இது போக தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்க்கு போயிட்டாரு இல்லையா. அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த டைலாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலயுமே பார்த்தா டைலாக்ஸ் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல தளபதியோட பேரு வந்து தளபதி வெற்றி கொண்டான். ஷார்ட்டா வந்து டிவிகே அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். டிவிகே ரெஃபரன்ஸா கொண்டு வருவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப இந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தளபதியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி டிவிகேயோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த படத்துல ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்ல தளபதியோட இன்ட்ரோ சீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தளபதி வந்துட்டு தீப்பந்தத்தை கையில எடுத்துட்டு வர மாதிரியும் சைடுல வந்து பார்த்தா 2 எலிஃபென்ட் நிக்கிற மாதிரி காமிச்சு வந்திருப்பாங்க. சோ டிவிகேயோட கொடியில எப்படி எலிஃபென்ட் இருக்குமோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா டிவிகேக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்க போகுது. டிவிகேயோட ரெஃபரன்ஸை தாண்டி தளபதியோட இந்த விண்டேஜ் படங்கள கூட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்த்தா இந்த படத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ தளபதியோட ரெஃபரன்ஸை தாண்டி எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸுமே பார்த்தா இந்த படத்துல நிறைய இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் இந்த படத்துல தளபதி வந்து சாட்டைய கையில வச்சு நிறைய பேரை அடிக்கிற மாதிரி சீன் ஒண்ணு இருக்கு. அந்த சீன்ல வந்து எம்ஜிஆருடைய நான் ஆணையிட்டால் பாடல் அந்த பாடல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்ப இந்த ட்ரெய்லருடைய லாஸ்ட் கட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அங்க தளபதி வந்து பார்த்தா சாட்டைய கையில வச்சு அடிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. டிவிக்கெல்லாம் இப்ப பொறுப்பாளராக இருக்கிற அருண்ராஜ் அவருமே பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துல நடிச்சிருக்காரு. இது போக ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிக்கோடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவருமே இந்த படத்தை நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ்ல வந்தது. அண்ட் அதே மாதிரி மதன் கௌரி அவருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை நடிச்சிருக்காருங்க. நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த ஜனநாயகன் படத்துடைய கிளைமேக்ஸ்ல தளபதி வந்துட்டு ஹியூமனிக் ரோபோட் கூட ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இப்ப இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தளபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போற மாதிரியும் அந்த கார்ல வந்து ஒரு ரோபோட் வந்து சண்டை போற மாதிரியும் கட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ அந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வில்லனான பாபி டியோல் அவருடைய ரோபோட் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டுடைய
பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதே மாதிரி ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோடைய கழுத்துல இருக்கிற மாதிரி ஒரு கட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்திருப்பாங்க. அந்த ரோபோட்டை உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோல் தான். டைரக்டர் ஹெச்னுத் இப்ப ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, அதை நம்ம கூட சொல்லியிருந்தோம். இந்த படத்துல தளபதி, மமிதா பேஜோ அண்ட் பாபி டியோல் இவங்க 3 பேர்த்தோட கேரக்டர் தான் இம்பார்ட்டன்டான கேரக்டரா இருக்கும். இவங்கள தாண்டி மத்த எல்லா கேரக்டருமே வந்து சின்ன சின்ன கேரக்டர் தான் அப்படிங்கறது சொல்லியிருந்தாரு இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா மமிதா பேஜோ, தளபதி அண்ட் பாபி டியோல் இவங்க 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து காட்டியிருக்காங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்ல தான் வந்துட்டு போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல அனிருத்தோட மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சுங்க. சொல்ல போனா அவர் வந்து பார்த்தா அந்த ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண டிலே பண்ணிட்டாரு. அதனாலதான் டிசம்பர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ட்ரெய்லர் ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, இப்ப ஜனவரி 3ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இருந்தாலும் டிலே ஆனதுக்கு ஒர்த்தான மியூசிக் ஒர்க்கா கொடுத்திருக்காருங்க. சோ ஓவரால் இந்த ஜானகி படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பகன் கேசரி படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் வந்து ரெஃபரன்ஸா எடுத்திருக்காங்க. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் பார்த்தீங்கன்னா பகன் கேசரி படத்தோட ரீமேக் கிடையாது. இதுக்குள்ள தளபதியோட பாலிடிக்ஸ், சின்னத்தோட இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக மொத்தம் கேசரியில பிரியாணி கிண்டி தர போறாங்க. அது என்ன டேஸ்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.